ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் என் பூஜை சாமான்லாம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி வாஷ் பண்ணுறேன்றதும் பாருங்க. பூஜை சாமான் வைக்கிற இடத்துல நான் கொஞ்சமாக பன்னீர் தெளித்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் தண்ணி கூட போட்டு துடைக்கலாம். இந்த பூச்சி புட்டெல்லாம் கூட வராது, இந்த எறும்பு பெரும்பெல்லாம். பாருங்கள், பூஜை சாமான்லாம் இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த அன்னபூர்ணி வந்துட்டு அரிசி டப்பாலேயே போட்டுருவேன் நான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வேறு புது அரிசி அதுலேருந்தே எடுத்துருவேன், வேறு அரிசி எடுத்துவேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். இது கோதுமை மாவுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பூஜை சாமான் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு செம்மண்கிட்ட சால்ட்டு, அப்புறம் இட்லி சோடா, பேக்கிங் சோடா ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் லெமன் இல்லைன்னா புளி கூட எடுத்துக்கலாம். அது கூட வச்சு தேய்க்கலாங்க. நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு குங்குமம் எல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க பூஜை சாமானுங்களை. அப்புறமா இந்த பேஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். ஒரு சாமானுக்கு ஒரு சாமான் அந்த மாதிரி 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நான் ஷாம்பூ வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஷாம்பூ அந்த இது கழுவிட்டு மறுபடியும் இந்த ஷாம்பூ வாட்டரில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கினிங்கன்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? எங்களுக்கும் உப்பு தண்ணிங்க, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டு தேய்க்க வேணாம். இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் நான். இவங்களுக்கெல்லாம் குங்கும மஞ்சள் வச்சிடலாம். இப்போ இந்த மஞ்சத்தூளில் கூட கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கணுன்னு நானே அரைச்சிப்பேன் வீட்டில். அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக, அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் போடுறேன்னுட்டு. இந்த குங்குமத்தில் கூட ஜவ்வாது மிக்ஸ் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ அந்த பூர்ணம் பூத்த மாதிரி ஆகாது உங்களுக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கும் குங்குமம் கூட. அதனால அந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு குட்டி பாபாங்க. இது நான் வெட்டிங் ஆனப்போ எங்கள் ஆண்டி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கார். இந்த குட்டி கணேஷன் எப்போவுமே என் கூடயே தான் இருக்கார். நான் தான் வாங்கினது. நான் விளக்குக்கெல்லாம் எப்படி குங்குமம் வைக்கிறேன்னா, எங்கள் சைட்லலாம் மோஸ்ட்லி 5 பொட்டு தான், இந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம். நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக வைக்குவாங்க. ஒரு சில அவங்கவுங்க சைடில் எப்படி வைக்குவாங்களோ அந்த மாதிரி. நாங்கள் ஆனால் 5 பொட்டு தான். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ரைடே முன்னாடியே ரெடி பண்ணிப்பேன். தேர்ஸ்டேவே ரெடி பண்ணி வச்சுடுவேன். இப்போ ஃப்ரைடே ஈவினிங் தாங்க இன்றைக்கி இந்த ஃப்ரைடே விளக்கேற்றினேன். பிகாஸ் என் குட்டி பொண்ணு ரொம்ப வாண்டு, அதனால் அவளை வச்சுன்னு எதுவுமே என்னால் பண்ண முடியாததுனால ஒரு சில டைமில் காலையில், ஒரு சில டைமில் ஈவினிங் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி புகை போடுங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ். எப்போவுமே சாம்பிராணி புகை போடுங்க. அது சாம்பிராணி கூட நான் ஹோம்மேடு நானே பண்ணிக்குவேன். அதுவும் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது கூட வரும். நல்லா எல்லா வீடு ஃபுல்லாகவே காமிங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். பூஜை முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார்